நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். 2 பெரிய செய்திகள். ஒன்று, வேலூர்ல விஜய் நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரிய பேச்சு உரை ஆற்றி பெரிய இருக்கிறாரு. செய்தி ஆக்கிட்டீங்க. ஓகே. ஆமா, நிச்சயமா. விஜய் தானே இப்போ தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஒரு மாதிரி அதிருது இல்ல விஜய் வந்தாலே. 2வது எஸ்ஐஆர். இது வந்து அரசியல் ரீதியா நிச்சயமாவே பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கா என்னன்றது வரும் நாட்கள்ல தெரியும். வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு எஸ்ஐஆருக்கு பின்பு அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம விஜய்லேருந்தே ஆரம்பிக்கலாம். விஜய் என்ன பேசியிருக்காரு? அதாவது அதான் எட்டி பார்த்தேன், வால் ஏதாவது தெரியுதா அப்படின்னு. இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க. விஜய் அதான் இன்னைக்கு வேலூரில் பேசியிருக்கிறாரு. போன முறை வெயிலில் ஒருத்தர் பலியாகிட்டாரு அப்படிங்கிற சம்பவத்தினால இந்த முறை கரெக்டாக ப்ராப்பராக ஷெட்டெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அந்த கூட்டத்தை பாராட்டலாம். அடுத்து விஜய் பேசின விஷயங்களுமே வழக்கமான பேச்சு மாதிரி தான் எனக்கு பட்டது. ஒருவேளை நீங்கள் எதுவும் அதில் டிஃபர் ஆகலாம். பல விஷயங்கள் அவர் இந்த முறையும் பேசும்போதும் திமுக எதிர்ப்பை பிரதானமாக வச்சுருந்தார். அவர் பேசும்போது ஸ்டாலின் சாருங்கிறத பலதை குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக திமுக தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள், நீங்கள் மோடியை திட்டமாட்டுறீங்க, பாஜகவை திட்டமாட்டுறீங்க, அவங்க பேரை கூட உச்சரிக்க மாட்டுறீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு போன கூட்டத்தில் இது என்ன தேர்தல், இது சட்டப்பேரவை தேர்தல் தானே, ஏன் அவங்கள பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த கூட்டத்திலையும் வந்து அவர்கள் பற்றி பெருசாக இல்லை, பேசவே இல்லை. பாஜகவையும் பேசலை, மோடி அவர்களையும் பேசலை. அது ஒரு ஹைலைட்டடான விஷயம். அதை தாண்டி சில விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஒன்று வந்து ஸ்டாலின் சார்னு சொல்லி மிக முக்கியமாக அவர் சொன்னது, நீங்கள் வந்து தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல் அப்படின்னு திரும்ப அதே கேள்வியை கேட்டுட்டு, நீங்கள் என்ன டெல்லியில் போய் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேர்தல் விஜய் விசஸ் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் விஜய் விசஸ் ஸ்டாலின் சாரா? தெரில, அது என்னவா இருக்குன்றது தெரில. விஜய் வந்து தன்னை என்னவா முன்வைக்கிறாரு அப்படின்னா, தன்னை வந்து ஒரு தமிழ்நாடா முன்வைக்கிறாரு. தன்னைவே வந்து நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன யாராவது திட்டினீங்கன்னா வந்து அது மக்கள் சொல்ற மாதிரி, ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஃபைண்ட் தமிழ்நாடு ரீப்ளேஸ் விஜய் அப்படி அவர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால அவர் தொண்டர்கள் மத்தியில பேசும்பொழுது அப்படி பேசுவது இயல்பு ஒண்ணு. ஸோ களத்துல என்னவா பொலிட்டிக்கல் லீடர் அப்படிதான் பேசணும், அப்படிதான் தன்னை நரேட்டிவ் செட் பண்றதுக்கு அப்படிதான். நம்ம வந்து 3வது தான்ப்பா வரப்போறோம், நம்ம 4வது தான்ப்பா வரப்போறோம் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது சொல்றது வந்து நியாயமும் கிடையாது. ஆனா ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நிறைய செஃபாலஜிஸ்ட்லாம் வந்து தங்களுடைய தரவுகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கிறதா வந்து களத்துல இருந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா பெண்கள் மத்தியில இருந்து ஆதரவு வரதா சொல்றாங்க. ஆனா இந்த எண்ணிக்கை வந்து மாறலாம் அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த எழுச்சி, அந்த வரவேற்புன்றது எந்த நம்பர்ஸ்ல வந்து நிக்க போகுது? அந்த நம்பர்ஸ் என்னன்னா, திமுகவுக்கு மாற்றான தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இடத்துல வந்து நிக்க போதா, இல்ல அதிமுகவுக்கு போட்டி அப்படின்ற இடத்துல வந்து நிக்க போதா, இல்ல நாம் தமிழரோட கூடுதல் வாக்குகள் நிச்சயமா பெறறாங்க அப்படின்ற இடத்துல வந்து நிக்க போதா அப்படின்றதா வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஓரளவுக்கு சொல்றது என்னன்னா, விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹைப் இருக்கு அப்படின்றதான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அதிமுகவிற்கு மாற்றா, அதிமுக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு. அதில் அவர் பேசும்போது இந்த விஷயத்த சொன்னார். அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு தாவிகா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் சொல்லும் போதும் அந்த விஷயத்தை ஒட்டி தான் வந்தீங்க. நாம் தமிழர் தனியாக நின்னாலும் அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜுங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது பெரிய அளவு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நாம் தமிழ்லேருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு புது மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் பக்கம் போயிருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்குன்னு டென்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஓட்டு அது நிற்கும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதை தாண்டி பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. விஜய் பேச்சுக்கு பேக் டு வந்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் அப்படின்னா, அந்த நரேட்டிவை வந்து காலி பண்ணுறதுக்கு விஜய் முயற்சி பண்ணுறாரு. தொடர்ச்சியாக எப்படி வந்து மத்திய அரசை காட்டி இங்கே திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்குதோ, அப்படி இல்லை இங்கே வேற கிரவுண்டுன்னு திரும்ப திரும்ப எல்லா கூட்டங்கள்லையும் தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கூட்டத்திலையும் நம்ம எப்படி பாஜகவை அவர் பேசலன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த கூட்டத்திலையும் அதிமுகவை பேசலைன்னா அவர் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு குறிப்பிடுறாரே தவிர, காத்திரமான விமர்சனங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சில இடங்கள் அவர் பேசும்போது ரொம்ப ஸ்கிரிப்டடாக எனக்கு பட்டுச்சு.
நீங்கள் கோச்சுக்க கூடாது. ஏன்னா வந்து அவர் இப்போ சொத்து பட்டியெல்லாம் கேட்கும்போது நல்ல விஷயம்தான். இப்போ வந்து அரசியலுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த சொத்தும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க சொத்தும் சொல்லுங்க. எம்ஜிஆர் பாணியை பின்பற்றாரு. ஆமா, அப்படியே அந்த விஷயம் தான் அவர் ரிப்ளிகேட் பண்றாரு. அது நல்ல விஷயம் ஆக்சுவலா. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அதாவது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஊழல் செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து இன்னும் கான்கிரீட்டடா அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அப்படி ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் இதை வந்து தொடக்கி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. அதாவது நீங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சொத்தும் இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சொத்தும், அதே மாதிரி உங்க கூட இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இவங்களுடைய சொத்து பட்டியெல்லாம் வெளியிட்டு நாங்க வந்து எவ்வளவு தூய்மையானரா இருக்கிறோம், நீங்க இப்ப வெளியிடுங்க அப்படின்னு ஒரு கேட்டா இன்னும் ஆத்தென்டிகேட்டடா அவருடைய பேச்சுக்கே வலு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவர் செய்வாரான்னு தெரியல. நிச்சயமா செஞ்சுதான். எலெக்ஷன் வருது, வந்து தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யணும், அதுல தங்களுடைய சொத்து விவரங்கள்லாம் கொடுத்தான ஆகும். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, என்ன மறைக்கிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரச்சனை எங்க வரும்னா, அந்த ஒரு தேர்தலும் அதுக்கு அடுத்த தேர்தலையும் தான் வந்து அடுத்து திருப்பி அவங்க பதிவு செய்வாங்க, தங்களுடைய சொத்து விவரங்கள்லாம் பதிவு செய்வாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றதுதான் வந்து இங்க கேள்வியாவே இருக்கு. ஸோ முதல்ல இடையில எல்லாம் அழுதாரு அவரு, இடையில கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு அழுதாரு, ஒரு மாதிரி எமோஷனலா வெளிப்பட்டாரு. ரொம்ப சவுண்டு ஜாஸ்தி இருந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே கேட்குது. போன முறை பேசுறப்போ இடையில ஒரு சாஃப்ட் டோன்ல அது வந்துப்பா அப்படின்ற ஜோன்ல போனார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தாரு, எமோஷனலா தன்னை மேடையில அவரு இருக்கிறதெல்லாம் அழுகிற இதெல்லாம் போனாரு, சாரி கேட்டாரு. சாரி. அப்புறம் இன்னொன்று முக்கியமானதா தன்னுடைய தொண்டர்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று பேசினாரு. தயவு செஞ்சு யாரும் வண்டி பின்னாடியும் பக்கத்துலையும் வராதிங்க, நான் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னாரு. அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். அவருடைய தொடர்ச்சியான விமர்சனங்களை ஒட்டி கூட்டத்துக்கு வரும்போதே கூட அவ்வளோ பேர் வந்து சென்னையில இருந்து வேலூர் போறதுக்கு அதான் இன்னும் அவர்கள் ரசிகர்கள் வந்து அவரை வந்து இன்னும் ஒரு ஒரு நடிகரா பாக்குறாங்க. தவிர்க்க முடியாததா ஒன்னா இருக்கு. அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. கூட நிறைய பேர் வந்து பாஸ் வாங்காத பலர் வந்து அத்துமீறி உள்ள போயிட்டதாகவும் நிறைய செய்திகள் அங்க இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னும் அந்த மனநிலை வந்து இன்னும் மாறல கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும். ஸோ கரூர் சம்பவத்தையும் சொன்னாரு, கரெக்டா வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க. அவர் எமோஷனலா ஆனதுக்கான ஒரு இடம் அதுவும் கூட. அவர் பேசும்போது நீங்க வந்து என்ன நண்பன்னு சொல்றீங்க, யாரு ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு நீங்க என்ன நண்பன்னு சொல்றீங்க, கரூர் சம்பவத்துல என் மேல எப்படி உங்களால பழி போட முடிஞ்சது, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தெரியல. இது வந்து கரூர் சம்பவம்ன்றது ஒரு துயர சம்பவம். அது அந்த நேரத்துல வந்து பலர் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்றல மாற்று கருத்து. அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இல்ல சீமான் ஆகட்டும், முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து விஜய் செய்த தவறு அப்படின்னு அன்றைய இரவு யாருமே விஜய தனிப்பட்ட முறையில குற்றம் சாட்டல. ஸோ அதுக்கப்புறமா நாள் ஆக ஆக வந்து விஜயினுடைய அந்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு காணொலி வெளியிட்டாரு இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் மீது எல்லாருக்கும் ஒரு கோபம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. நீங்க வந்த கூட்டம், உங்களை பார்க்க வந்த கூட்டத்துல 41 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ தார்மீக ரீதியா அதுக்கு ஒரு பொறுப்பு ஏத்துக்கலாமே அப்படின்றதான் வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. ஸோ அந்த தார்மீக ரீதியான பொறுப்பை ஏத்துக்கிட்டா அவர் பதில் விமர்சனம் வச்சா கூட பரவாயில்ல, நான் பொறுப்பே இல்லை அப்படின்னு கை கழுவி விட்டு போகிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றது தெரியல. விஜயனுடைய பல கூட்டங்கள், அவர் செல்லக்கூடிய பல கூட்டங்கள்ல நிறைய விபத்துகள் நடக்குது, யாராவது வெயில் தாங்காம மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இதுக்கு முந்தைய கூட்டத்துல கூட ஒருவர் உயிரிழந்துட்டார். ஸோ அப்ப மேட்ரு என்னன்னா, இங்க உயிரிழந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறதாகட்டும், இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே மரபு ரீதியா அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுறாங்களோ அது எதுவுமே இல்ல. அது எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுதான் ஒரு விஷயம். நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க, அதெல்லாம் அரசியல் இல்லப்பா, நாங்க ஒண்ணு பண்றோம், அதுதான் அரசியல் அப்படின்னு இருக்கு. ஒரு கூட்டத்துக்கோ இல்ல ஒரு விஷயத்தை மூவ் பண்றதுக்கோ ஒரு எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்டது. ஸோ மாறுபட்டு அரசியல் பண்றதுல தப்பு கிடையாது நீ சொன்ன மாதிரி. ஆனா ஒரு சின்ன விஷயங்கள், 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி அதை எடுத்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற இதுல பயன்படுத்த வேணாம் அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, அதுவும் வழக்கெல்லாம் வந்து இவங்க கேட்டுதான் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அது முடியட்டும். அதுக்குள்ள வந்து 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றத வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதோட இவங்க ஜாஸ்தி அரசியல் பண்றாங்களோ அப்படின்ற விமர்சனம் விஜய் மேல வராம இருக்கணும்னா வரும் நாள்கள்ல அவங்க இதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது அவங்களுக்கு. இன்னொன்னு அவரு சொன்னார்ல, சிஎம் ஸ்டாலின் சார் நீங்க எப்படி என் மேல பழி போட்டீங்கன்னு, அதுவும் கூட முரண்பாடான ஒரு விஷயம் தான். அன்றைக்கு இரவுன்னு நினைக்கிறேன், இல்லை காலையில நினைக்கிறேன்,
முதல்வர் அலுவலகத்திலிருந்து ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. அதுலேயும் வந்து அவர் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போகிறத விரும்ப மாட்டாங்க. ஸோ இவ்வளோ துயரமான நிகழ்வில் வந்து யாரும் தவறான செய்திகள்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அது ஆக்சுவலாக ஒரு மெச்சூர்டான அணுகுமுறை. ஸோ அதைத்தான் வந்து அவர் எந்த இடத்துலையும் விஜய் தான் காரணம், தாவேகா தான் காரணம் அப்படின்னு எந்த இடத்துலையும் வெளிப்படையாக அவர் சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. கொஞ்சம் அது பாலிஸ்டாக அதை டீல் பண்ணார், மெச்சூர்ட் பொலிட்டிஷியனாக டீல் பண்ணார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். பட் விஜய் அவர்கள் வந்து இந்த மேடையில் அது சொன்னதோ, அன்னைக்கு 2 நாளுக்கு அப்புறம் அவர் காணொலி வெளியிட்டதுமே கூட அந்த மெச்சூர்டோட இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை அணுகியிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு அவர் பேசும்போதுமே அவர் அப்படிதான் அணுகியிருக்காரு. முதல்வர் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையும் பயன்படுத்தாதப்ப உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்றதை காட்டிலும் உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணாம அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி துணை நின்றுக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. பட் அதை வந்து விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அதை பேசியிருக்கணும் அப்படின்னு குறைந்தபட்சம் வந்து அவங்க பழி போடுறாங்க அப்படின்னா எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையான ஆதாரங்கள் முன் வச்சு அந்த மாதிரி பேசினாலும் பரவாயில்ல. போற போக்குல வந்து இப்படி வந்து வார்த்தை பிரயோகங்கள் வந்து பயன்படுத்துறது நல்லதா இல்லை பார்க்கறதுக்கு. ஏன்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு துயர சம்பவம், அதை கடந்து போறதுன்றது அது சார்ந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அது முடியட்டும் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுதான் இருக்கும். இன்னொன்று, கூட்டணி தொடர்பாக அவர் பேசியிருக்க விஷயம், அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்கக்கூடிய எல்லாரையும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கு இணைச்சிக்கிறாரு அப்படின்னு. இது போகிற போக்க பார்த்தா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறிடக்கூடாதுங்கிறக்காக அதையும் சொல்லியே சொல்கிறோம். தேமுதிகவை இதற்கு முன்பு கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு தாவேகா தரப்புல முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. காங்கிரஸ் எப்படி முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களையும் முயற்சி பண்ணாங்க. டிடிவி தினகரன் கூட ஒரு கட்டத்தில் இங்கே தாவேகா பக்கம் போயிடுவாரோங்கிற பேச்செல்லாம் கூட அடிபட்டுச்சு. இப்போ எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட கூட்டணி செட்டில் ஆன நிலையில் தாவேகா தனியாக தான் நிற்குது. இது தொடர்பாகவும் நம்ம ஒரு காணொலி தினமணியில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த நிலையில் யாருமே கூட்டணிக்கு வராத நிலையில் எல்லோர் மேலும் இப்போ விமர்சன பார்வைகள் என்பது தாவேகா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் காங்கிரஸ் அதான் தொகுதி பங்கீடு வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. கிரிஷோடங்கர் வந்து பேசியிருக்கிறாரு, நாங்கள் வந்து ராஜ்யசபாவும் அதே மாதிரி உள்ளாட்சி இது வரைக்கும் நாங்கள் வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் காங்கிரஸ் வெளியில் போய் தாவேகாவோட சேரும் அப்படிங்கிற ஒரு பிக்சர் எனக்கு தெரியல. ஸோ அதனால் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போது தாவேகாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாத நிலையில் எல்லாத்தையும் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். இப்போ தேமுதிக சமீபத்தில் சேர்ந்து இருக்கிறத கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். ஸோ அதான் வேற ஆப்ஷன் எதுவும் ஓப்பனாக இல்லாத நிலையில தாவேகா இப்போ எல்லாரும் மேலேயும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனித்து போட்டிடுறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் முதல் தேர்தல் அப்படின்றப்போ தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத தான் உணரணும், தன்னுடைய தொண்டர்களுக்கு உணர்த்தணும், தமிழ்நாடு மக்களுக்கும் உணர்த்தணும். அப்படின்றனால முதல் தேர்தலை தனித்து போட்டிடுறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை, வந்து களம் காணட்டும். ஆனால் அவங்க வந்து ஜனவரியில் கூட்டணி தொடர்பாக அவங்க தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு செட்பேக் தான் இது. அதே மாதிரி தனித்து போட்டிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஓட் பேங்க் வந்து தான் அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற நிலையில அது ஒரு ரிஸ்க்குமே கூட, வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் ரிஸ்க்குமே கூட. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்னொரு செய்தி, மிக முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் அந்த சீக்கிரம் போய் தங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம பேச வேண்டிய விஷயமா இருந்தது. எஸ்ஐஆர் இடையில நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்ஐஆர் சம்மந்தமான விஷயங்கள் தான் இதில் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போது எஸ்ஐஆருக்கு முன் பின்னாடி பார்க்குறப்போ 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருந்தது. 6,41,00,000 வாக்குகள் இருந்திருக்கு. இப்போ எஸ்ஐஆருக்கு பின் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. பீகார் நம்ம பேசணும், பீகாரோட இங்கே வந்து அதிக அளவு வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்றதான் தரவுகள் சொல்லுது. அதாவது 74 லட்சம் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இப்போ இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கக்கூடிய விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா 5,67,07,380 வாக்காளர்கள் பெயர்கள் அதில் வந்திருக்கு. இதில் விடுபட்டதுன்னா நீக்கப்பட்டது அப்படின்னா 74,07,207 வாக்குகள் எஸ்ஐஆருக்கு பின்பு வாக்காளர் பட்டியலிருந்து போயிருக்கு. இது ஹியூஜ் நம்பர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய நம்பரு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்கே வந்து பிஎல்ஏஸ் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காங்க.
அதிமுக திமுக கட்சிகள்ல. அதனால இதுல ஏதாவது பெரிய அளவுக்கான குளறுபடிகள் நடந்திருக்கா இல்லையான்றது அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் வந்து கிளாரிட்டியாவே நமக்கு தெரிஞ்சிடும். மற்ற மாநிலங்கள்ல நிகழ்ந்த அளவுக்கான பெரிய குழப்பங்கள் எதுவும் இருக்காது. இதோட விவரங்கள் இனி வர வரதான் தெரியும். வர வரைவு வாக்காளர் பட்டியல் வரும்போது இருந்த எண்ணிக்கையோடும் இதுவும் ஒப்பிட்டு பார்த்து பேசுறது, எத்தனை பேர் உண்மையிலே நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ சமூக ஊடகங்கள்ல முன்னாடி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல என்னுடைய பேர் இல்லைன்னு ஒரு சில பேர்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க. அவங்க முறையிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் வந்து இல்ல இப்ப இதுல இறுதி வாக்காளர் பட்டியல என்னுடைய பெயர் இருக்கு அப்படின்னு நாள் ஆக ஆக அதுவுமே தெரியும். நாள் ஆக ஆக வந்து உண்மைக்கு எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கவங்க எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து 2 விஷயங்கள் ரொம்ப மையப்படுத்தி இருக்கும். நம்மளே பலமுறை பேசியிருந்தோம். ஒன்று வந்து இந்த 18 வயதுல இருந்து 30-35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை, பெண்கள் வாக்காளர்களின் எண்ணிக்கை. ஸோ இவங்க 2 பேரை மையப்படுத்தி இந்த தேர்தலில் பெரிய ஒரு பெரிய ஒரு டாக் இருக்கும். அப்படின்றனால இந்த நம்பர்ஸ் அடுத்து நமக்கு வரும்போது 18ல இருந்து 35 வயதுக்குள்ள எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்துருச்சு. ஆக்சுவலா பெண் வாக்காளர்கள் தான் இந்த முறை அதிகமா இருக்காங்க. 2,89,60,838 பேர். கிட்டத்தட்ட ஆண்களை விட ஒரு 11 லட்சம் பக்கம் அதிகம், 12 லட்சம் பக்கம் நியர்லி. ஆண்கள் 2,77,00,000 இருக்கிறாங்க, பெண்கள் 2,89,00,000 இருக்கிறாங்க. ஸோ அந்த விமல் கேட்குற மாதிரி உங்கள் ஊரில் ஆம்பளை ஓட்டு அதிகமாக பொம்பளை ஓட்டு அதிகமானு கேட்குற மாதிரி எல்லாருக்குமே இந்த தரவுகள் நிறைய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களை மையப்படுத்தி நிறைய ஒரு அரசியல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. தாவேகாவுக்கும் வந்து தங்களுடைய அந்த 18 35 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருமே குறி வைக்கிறது அந்த 18 to 35 தான் வந்து மிக முக்கியமான ஒரு நம்பரை ப்ளே பண்ண போகுது அப்படின்னு பாஜக தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் யார் பக்கம் போவாங்க அப்படின்னு எல்லா கூட்டங்களும் இப்போ நடக்குது. முன்னாடி வந்து விஜய் கூட்டங்கள்ல இளைஞர்கள் கூட்டம் தென்படுது, பெண்கள் கூட்டம் தென்படுது அப்படின்னு நம்ம பேசினா கூட சமீப நாட்கள்ல எல்லா கட்சிகளும் வந்து பெரிய திமுக நாம் தமிழர் ஒரு பக்கம் வாரத்துக்கு 2 மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பறவை காட்சி அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே வதவதன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நாம் தமிழர் இப்ப திருச்சியில நடத்தினாங்க. அந்த மாநாடுமே வந்து வெற்றிகரமா இருக்கு. அவங்க வேட்பாளர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அந்த மாநாடு தான். ஸோ எல்லா மாநாடுகளுமே வந்து இப்போ கூட்டங்கள் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கு. ஸோ முன்பு வந்து விஜய் வராருன்றதுக்காக கூட்டம் வருது அப்படின்றது வந்து எல்லா அரசியல் கட்சிகள் கூட்டத்திலையுமே வந்து இப்போ கூட்டம் கூடுது அப்படின்றனால இந்த நம்பர்ஸ் வச்சு நமக்கு அடுத்து ஒரு சில கிளாரிட்டிஸ் தெரிய வரும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, மிக்க நன்றி. அப்போ நன்றி.